பொதுவா ஏசி நம்ம ஆபீஸ்ல இருக்கும்போது, வீட்ல இருக்கும்போது, ஏன் ஒரு நிறுவனங்கள்ல இருக்கும்போது கூட நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா நடந்து போற சாலையில ஏசி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குதுல்ல? ஆமா, இதுதான் உண்மை. உலக நாடுகளிலேயே வேப்பில ஆழ்த்தி இருக்கு துபாய். அரபு நாடு அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வரது என்னவோ துபாய் தான். பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான நகரமா விளங்கி வருது. திரும்புற இடமெல்லாம் கார்களுடைய சத்தங்கள் தான் காதுகளை தொலைச்சிட்டு இருக்கும். மக்கள் நடமாட்டத்தை விட கார்களோட ஓட்டம் தான் இங்க அதிகமா இருக்கும். இங்க இருக்கிற மக்கள் எங்க போகணும்னாலும் வாகனங்கள்ல தான் போறதே விரும்புறாங்க. நடந்து போறத பெரும்பாலான மக்கள் விரும்புறது இல்ல. அங்க இருக்கிற மக்கள் தொகையில 13% பேர் மட்டுமே நடைபாதைகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதுக்கு காரணம் அங்க நிலவிட்டு வர கடுமையான வெப்பமும் பாலைவன புழுதியும் தான். இதை மாத்துறதுக்காக துபாய் அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்கு. வரக்கூடிய 2040 ஆண்டுக்குள்ள பாதசாரிகளோட சதவீதத்தை 13 இருந்து 25 உயர்த்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இதுக்காக 6500 கிலோமீட்டர் நடைபாதையை உருவாக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்க 2300 கிலோமீட்டர் நடைபாதைகளை இந்த சாலையோட இணைச்சு இதுக்கு துபாய் வாக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. முதற்கட்டமா துபாய் உலக வர்த்தக மையம், அருங்காட்சியகம், மெட்ரோ நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை இணைக்கும் விதமா 2 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்ட நடைபாதையை அமைக்க இருக்காங்க. இந்த சாலை துபாயோட 10 முக்கிய இடங்களை இணைக்குது. இந்த நடைபாதை ஃபுல்லாவே ஏசி உள்ளிட்ட உபகரணங்களால் குளிரூட்டப்பட்டும், மீத இருக்கிற 30,000 சதுர மீட்டர் நடைபாதை முழுசும் பசுமையான சூழல்ல நிழல் இருக்கும்படி அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.